ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வங்காள தேசத்துல நம் சக்தி பீட பயணத்தை மேற்கொண்டுள்ள நாம் இன்னைக்கு பரிசல் மாவட்டத்துல அமைந்துள்ள ஷிகர்பூர் கிராமத்தில் சுனந்தா நதிக்கரையில அமையப்பெற்ற சுகந்த சக்தி பீடத்தை தரிசிக்க போறோம். இத்திருத்தலத்துல சதீதேவியின் நாசி அதாவது மூக்கு விழுந்ததாக கூறப்படுறது. இங்கே குடிக்கொண்டுள்ள பைரவர் திரையம்பக் என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார். இவ் அன்னை உக்ர தாராதேவின்னும் சுனந்தான்னும் சுகந்தி என்ற திருநாமத்தோடும் போற்றப்படுகிறார். தீர்த்தம் சுனந்தா நதி. கோயில் பற்றி தந்திர சூடாமணி மற்றும் தந்திர நிர்ணயம்ங்கிற நூல்களில் சிறப்பித்து கூறப்பட்டிருக்கு. வங்காள கவிஞர் வரச்சந்திரன் தன்னுடைய அன்னத மங்கள்ங்கிற கவிதை தொகுப்புல இந்த அன்னையை பற்றி போற்றி பல பாடல்கள் பாடியுள்ளார். சுனந்தா சக்தி பீட கோவில் வங்காள கட்டிடக்கலை பாரம்பரியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. சிவ செங்கற்களால் இக்கோவில் கட்டப்பட்டிருக்கு. கோம்பையான கோபுரத்தை கொண்டுள்ள இந்த கோவில் சுவர் முழுவதும் பல தெய்வங்களின் சிற்பங்களை நாம பார்க்கலாம். கோவில் வளாகம் மிக பெரியதாக இருக்கு. சுற்றிலும் வேலி அமைக்கப்பட்டிருக்கு. வளாகத்தின் நடுவில் கோவில் கட்டப்பட்டிருக்கு. மூல கோவிலை சுற்றி பல தெய்வங்களுக்கான சிறு கோவில்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இக்கோவில் வெள்ளை பளிங்கு கற்கள்ல கொண்டு கட்டப்பட்டிருக்கு. அன்னையின் மூல விக்கிரகம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் களவாடப்பட்டு விட்டது. பின்பு புது விக்கிரகம் செய்து அதில் அன்னையை ஆவாகனம் செய்து இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வருகிறார்கள். கோவில் கர்ப்ப கிரகத்தில் அன்னை சுகந்தா தேவி 2 அடி கருங்கல்லால் ஆன விக்கிரகமாக காட்சியளிக்கிறார். ஒரு பீடத்தின் மேல நின்ற கோலத்துல 4 கைகளுடன் உக்ர தாராதேவியாக அருள் புரிகிறார். தலையில கிரீடம் தரித்து கைகளில் வாள், தண்டம், தாமரைப்பூ, முண்ட மாலை ஏந்தி தங்கத்தால் ஆன ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிவப்பு நிற பட்டுப்புடவையில செந்நிற அரளி மற்றும் செம்பருத்தி பூவினால் ஆன மாலைகள் சாற்றப்பட்டு அழகாக காட்சியளிக்கிறார். அவளுக்கு பக்கத்துல அவளுடைய வாகனமான பசு மாட்டையும் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு அமாவாசை அன்றும் இங்கே அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறுகிறது. அன்னையின் சன்னதிக்கு பக்கத்துல திரையம்பக் என்ற திருநாமத்தோட இந்த கோவில் பைரவராக சிவபெருமான் எழுந்தருளி இருக்கார். இவரும் பளிங்கினால் ஆன லிங்கமூர்த்தியாக காட்சி தருகிறார். விநாயகர், கந்தர், விஷ்ணு, ஸ்ரீராமர், காளி தேவி ஆகியோரையும் நாம தனி சன்னதிகளில தரிசனம் செய்யலாம். இக்கோவில் நதிக்கரையில் அமைந்துள்ளதால் இரவில் நதி நீரில கோவிலின் பிம்பம் விளக்கொளியில பார்க்க ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறது. சிவராத்திரி இங்கே சிவ சதுர்தசி திருவிழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அந்த சமயத்துல பல்லாயிரக்கணக்கான பங்களாதேஷில் வாழும் இந்துக்கள் இந்த கோவிலுக்கு வந்து இறைவனை தரிசனம் செய்கிறார்கள். இதே போல நவராத்திரி நாட்களில் 5 நாள் திருவிழாவாக மிகவும் கோலாகலமாக இங்கே கொண்டாடப்படுகிறது. இவ தவிர துர்கா பூஜை, காளி பூஜை, ஜென்மாஷ்டமி ஆகிய தினங்களும் இங்கே சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். திருமணம் கைகூடவும் குழந்தை பேறு ஏற்படவும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடங்கள் இல்லாமல் நடப்பதற்கு இந்த அன்னையை இவ்வூர் மக்கள் வேண்டுகிறார்கள். அன்னை சுகந்தா தேவியை வணங்கி வாழ்வில் எல்லா வளங்களும் பெறுவோமாக. சர்வம் சக்திமயம்.